தமிழக மக்களுக்கு மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று தற்பொழுது வெளியாகி சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி 2000 ரூபாய் கிடைக்காது. அரசு 2000 ரூபாய் உதவித்தொகையை நிறுத்திவிட்டது. உடனே இதை பண்ணாவிட்டால் தொகை நிறுத்தப்படும். இப்படியான செய்திகள் வேகமாக பரவியுள்ளன. ஆனால் இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது? இந்த 2000 ரூபாய் எது குறித்து பேசப்படுகிறது? உண்மையில் அரசு எந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது? அது மகளிர் உரிமை தொகையா இல்லை வேறு திட்டமா? இவை அனைத்தையும் தெளிவாகவும் ஆதாரத்துடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முக்கியமாக சிலர் தவறான செய்திகளை பரப்பி மக்களை குழப்பி விடுகிறார்கள். எனவே உண்மை நிலையை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்க மறக்காதீர்கள். முதலில் 2000 ரூபாய் என்றால் எந்த திட்டத்தை குறிப்பிடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை என்ற அரசு திட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த திட்டம் மூலம் ஒவ்வொரு மாதமும் தகுதி பெற்ற பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே சமயம் சில மாவட்டங்களில் சிறப்பு முயற்சியாக 2000 ரூபாய் வரை வழங்கப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. இதுடன் இணைத்து மத்திய அரசின் PM கிசான், வயது முதிர்ந்தோர் திட்டம், வயதான பென்ஷன் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களிலும் மாதாந்திர அல்லது காலாண்டு அடிப்படையில் 2000 ரூபாய் அளவிலான தொகை வழங்கப்பட்டு வந்தது. இவற்றில் சில திட்டங்கள் புதிதாக திருத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் சோதனைக்காக நிறுத்தப்பட்டுள்ளன. சிலவற்றில் புதுப்பிப்புகள் தேவைப்படுகிறது. இதனால் சமூக ஊடகங்களில் இனி 2000 கிடையாது என்ற தலைப்பில் பல வீடியோக்கள் பரவ தொடங்கி உள்ளன. அப்படியானால் அரசு உண்மையில் 2000 ரூபாய் தொகையை நிறுத்திவிட்டதா? இல்லை, அரசு எந்த திட்டத்தையும் திடீரென நிறுத்தும் அறிவிப்பை வெளியிடவில்லை. ஆனால் சில முக்கிய மாற்றங்கள் அதில் நடந்துள்ளன. 1. தகுதி மீளாய்வு. சில பெண்கள் அல்லது குடும்பங்கள் தவறான பயன் பெற்றதாக அரசு கண்காணித்தது. அதனால் சிலரின் பெயர்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. 2. ஆதார் இணைப்பு. சில திட்டங்களுக்கான தொகை நேரடியாக வங்கிக் கணக்கில் வர ஆதார் இணைப்பு அவசியமாக்கப்பட்டுள்ளது. இதை இணைக்காதவர்களின் தொகைகள் பெற முடியாது. 3. வங்கி நிலைமை சரிபார்ப்பு. சிலரின் கணக்குகள் செயலிழந்திருந்தால் அந்த நபர்களுக்கு 2000 ரூபாய் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது அரசு திட்டத்தை ரத்து செய்யவில்லை. ஆனால் சிலர் தகுதி சிக்கலால் அல்லது வங்கி இணைப்பு கோளாறால் தொகை நிறுத்தப்பட்டிருக்கலாம். இதனால் தான் இணையத்தில் தவறாக இனி இவர்களுக்கு 2000 ரூபாய் கிடையாது என்ற தலைப்புகள் பரவ தொடங்கியுள்ளன. அரசு தரப்பிலிருந்து வெளியான விளக்கங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது: மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடரும். ஆனால் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம். தகுதி வாய்ந்த அனைவருக்கும் வழக்கம் போல் மாதாந்திர தொகையை பெறுவார்கள். மேலும் அரசு அதிகாரப்பூர்வ இணையதளமான tn.gov.in தளத்தில் கூட இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதற்கான எந்த அறிக்கையும் இல்லை. அதனால் 2000 ரூபாய் கிடையாது என்ற தலைப்புகள் அரசின் அறிவிப்பல்ல என்பதும் உறுதியாகிறது. அதற்கு பதிலாக அரசு மக்கள் தங்களது விவரங்களை புதுப்பிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. அதாவது ஆதார், வங்கி கணக்கு எண், குடும்ப தலைவி பெயர் ஆகியவை சரியாக இருப்பதை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. இப்போது ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அரசு இப்படி எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்றால் ஏன் 2000 ரூபாய் கிடையாது என்ற போலி செய்திகள் பரவுகின்றன? அதற்கான காரணம் கிளிக் பெய்ட் என அழைக்கப்படும் தலைப்புகள். சில வலைதளங்கள் அல்லது யூடியூப் சேனல்கள் மக்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தலைப்பை எழுதுகிறார்கள். அதில் 2000 ரூபாய் நிறுத்தம், அரசு அதிரடி, உடனே இதை பண்ணுங்க போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அந்த தலைப்பை பார்த்தவுடன் மக்கள் உடனே வீடியோவை கிளிக் செய்கிறார்கள். அதே சமயம் உண்மை செய்தி மிக சிறிய பகுதியில் தான் இருக்கும். இதுவே தவறான புரிதலை ஏற்படுத்துகிறது. எனவே அரசு சாரா மூலங்களிலிருந்து வரும் செய்திகளை உடனே நம்பாமல் அதிகாரப்பூர்வ தளங்களில் சரிபார்த்த பிறகே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நிலையில் அரசு தொகையை தவறவிடாமல் பெறுவதற்கு மக்கள் செய்ய வேண்டியவற்றை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஆதார், ஓட்டர் ஐடி இணைப்பை சரிபார்க்கவும். வங்கி கணக்கு நிலைமையை சரிபார்க்கவும். மகளிர் உரிமை திட்டத்தின் அதிகாரப்பூர்வ தளத்தில் உங்கள் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளனவா என்று பாருங்கள். மாவட்ட சமூக நல அலுவலகம், பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் தங்கள் நிலைமையை உறுதி செய்து கொள்ளலாம். போலி செய்திகளை புறக்கணிக்கவும். முடிவாக சொல்வதானால் இனி இவர்களுக்கு 2000 ரூபாய் கிடையாது என்ற செய்தி உண்மையல்ல. அரசு எந்த திட்டத்தையும் ரத்து செய்யவில்லை. ஆனால் தகுதி, புதுப்பிப்பு மற்றும் வங்கி இணைப்புகள் சரியாக இல்லாத சிலருக்கு தற்காலிகமாக சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம். எனவே மக்கள் தங்களது தகவல்களை சரிபார்த்து அதிகாரப்பூர்வ வழிகளில் மட்டும் தகவல்களை நம்ப வேண்டும். நன்றி.